இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த மனித சமுதாயத்தில் சக்தி வாய்ந்த கடும் பலசாலியான கூட்டம் யாருன்னு தெரியுமா? இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆன்ல சொல்றான், இவர்களை போல ஒரு படைப்பை நாங்கள் படைக்கவில்லை என்று. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் உலகத்திலே இருந்தார்கள். அவர்கள் யார்? அவர்கள் எந்த இடத்திலே வாழ்ந்தார்கள்? அவர்களுடைய முடிவு எந்த அளவுக்கு பயங்கரமாக மாறியது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த விடயத்தை பார்க்கறதுக்கு முன்னால் சில சகோதரர்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னண்டா, இப்போ அமெரிக்காவில் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸுடைய அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வைல்ட் ஃபயர் காட்டுத்தீயுடைய விபரீதங்கள், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே என்ற அடுத்த சேனல் ஏஎஃப்கே அரவுண்ட் த வேர்ல்டில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது அந்த வீடியோக்களை யூடியூப்பில் அப்லோட் பண்ணையில் அது உங்களுக்கு தெரியும், ஏண்டா காப்பிரைட் பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் அந்த அமெரிக்காவுடைய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு விரும்பினால் கீழே நான் என் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்கை நான் தரேன். அந்த வாட்ஸ்அப் சேனலில் இந்த விடயங்கள் சம்பந்தமான வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுவேன். அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அருமையானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. இந்த உலகத்தில் முதலாவதாக சிலை வணக்கத்தில் ஈடுபட்டது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று நான் ஏற்கனவே ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நிராகரித்தவர்களை இந்த வெள்ளத்தின் மூலமாக அழித்தொழித்தான். அந்த வெள்ளத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு கூட்டத்தை படைத்தான். அந்த கூட்டம் தான் ஆத் என்று சொல்லப்படும். இந்த ஆத் கூட்டத்தை போல சக்தி வாய்ந்த பெரும் பலசாலியான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இதுவரை என்ன கியாமத்துடைய நாள் வரை படைக்க போவது கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த மிக பெரும் பலசாலிகள் தான் இந்த ஆத் கூட்டம். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடத்துல, பல சூறாக்கள்ல, பல ஆயத்துகள்ல தெளிவாக குறிப்பிடுறான். இவர்களுக்கு ஆத் கூட்டம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ஆத் என்ற ஒரு மனிதர் அந்த காலத்தில் வாழ்ந்தார். ஆத் பின் அவுஸ் பின் இரம் பின் சாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் ஆத் என்பவர். இவருடைய பரம்பரை, இவருடைய பிச்சலங்களுக்கு தான் ஆத் கூட்டம் என்று சொல்லப்படும். இவர்கள் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இதை பற்றி அல்லாமா இப்னு கஸீர் கஸஸுல் அம்பியா என்ற கிதாபிலும் தெளிவாக குறிப்பிடுறாங்க. தஃப்சீருடைய கிதாபுகளிலும் இந்த சரித்திரங்கள் தெளிவான ஆதாரத்துடன் பதியப்பட்டிருக்குது. இவர்கள் யமனுடைய பகுதி, ஹதரமௌத்துடைய பகுதி, ஹதரமௌத் என்ற ஊருக்கு பக்கத்தில் மெஹ்ரா என்ற ஊரில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சில நேரத்தில் இவர்கள் ஜோர்தானில் வாழ்ந்திருக்கிறாங்க, சிலர் யமன்ல வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த யமன் ஜோர்தானுடைய பகுதிகளில் இவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் பண்டைய காலத்து அரபிகள் என்று சொல்லப்படும். இந்த ஆத் கூட்டத்தில் இருந்து தான் அரபியர்கள் உருவானதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹீக்குல் மக்தூம் என்ற கிதாபில் இதை பற்றி கொண்டு வராங்க. அல்லாமா இப்னு சஅத் தபகாத்திலும் இதை பற்றி சொல்றாங்க. என்னண்டா, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அரபியர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பாயிதா, ஆரிபா, முஸ்தஅரிபா என்று அரபியர்கள் 3 வகையினர் இருந்தார்கள். இதில் பாயிதா என்பவர்கள் தான் பண்டைய காலத்து அரபிகள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த அரபியர்கள் தான் இவர்கள். இந்த பாயிதா என்ற வகையிலே பல கோத்திரத்தார் இருந்தார்கள். அதில் தான் ஆத், சமூத், தசும், ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஹதூர், வபார், அபில், ஜாசிம், ஹதரமோத் போன்ற கோத்திரத்தார் இந்த பாயிதா என்ற வகையை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் பண்டைய காலத்து அரபிகள். இந்த ஆத் கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெள்ள பிரளயத்திற்கு பிறகு வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு முதலாவதாக சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் தான் முதலாவதாக சிலை வணக்கம் நடந்தது. அவர்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் உலகத்திலே சிலை வணக்கத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த ஆத் கூட்டம் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கஸஸுல் அம்பியா
என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆத் கூட்டத்தார் சமத், சமூத், ஹர் என்ற 3 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய இந்த சிலை வணக்கத்தை இல்லாமலாக்குவதற்காக ஆத் கூட்டத்தில் இருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லும்படி அனுப்பினார். குர்ஆனிலே இதை பற்றி அல்லாஹ் பல சூறாக்களிலே தெளிவுபடுத்துகிறான். வைலா ஆதின் அஹாஹும் ஹூதா, ஆத் கூட்டத்தாருக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலாக நாங்கள் அனுப்பினோம். قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره, என்னுடைய கூட்டத்தாரே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேறு எந்த ஒரு இறைவனும் உங்களுக்கு கிடையாது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி தங்களுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பேச்சை கேட்கவில்லை. தொடர்ந்து சிலை வணக்கத்திலே ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படியாப்பட்ட பலசாலிகள் என்றால் அல்லாஹ் அதை பற்றியும் குர்ஆனிலே சூரா ஃபஜ்ரிலே கூறுகிறான். லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்ற ஒரு படைப்பு இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ்வே கூறும் அளவுக்கு பெரும் சக்தி வாய்ந்தவர்களாக இந்த ஆத் கூட்டத்தார் இருந்தார்கள். எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் என்றால் தஃப்சீர்ல வருது, ஆத் கூட்டத்தாரிலே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பலசாலி என்றால் இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்திலே 500 பேர் கூட சேர்ந்து தூக்க முடியாத ஒரு பாறாங்கல்லை ஆத் கூட்டத்திலே ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக தூக்கி விடுவான். இந்த அளவுக்கு பலம் அந்த ஆத் கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்களை போல பலசாலிகள் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. இந்த பலத்தை வைத்து இவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஹாமீம் சஜிதாவிலே இதை பற்றி கூறுகிறான். காலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் யமனுடைய ஹதரமௌத் என்ற ஊருக்கு சமீபமாக மெஹ்ரா என்ற இடத்திலே வாழ்ந்ததாக அல்லாமா ஹாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல குறிப்பிடுறாங்க. சில சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஷாம், அதாவது ஜோர்தான், அம்மானுடைய பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பத்தில் யமன்ல வாழ்ந்திருக்கிறார்கள். அஹ்காஃப் என்ற மணல் மேடுகளுக்கு மத்தியில் தான் இவர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பகுதி யமனிலே இருக்கிறது. இதற்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இவர்கள் இந்த மணல் மேடுகள், மணல் குன்றுகள் இருக்கக்கூடிய இடத்திலே வாழ்ந்து வருவார்கள். எப்பொழுது அதிகமாக காற்றடிக்க ஆரம்பிக்குமோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதிகளை விட்டுவிட்டு மற்ற இடங்களிலே இவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். இப்படி யமன், ஜோர்தானுடைய அந்த பகுதிகளில் இவர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் சிலை வணக்கத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக ஆக்கி இந்த விடயத்தை தடுக்குமாறு கூறுகிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மடையர் என்பதாக அவர்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் இந்த விடயத்தை குர்ஆனிலே பல இடங்களில் கூறுகிறான். இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான தோட்ட துறவுகளை கொடுத்திருந்தான். இவர்கள் அந்த பகுதியிலே செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லியும் இவர்கள் அல்லாஹ்வை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடன் போட்டி போட ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தவர்கள் நாங்கள் தான், உங்களுடைய இறைவனை, உங்களுடைய அல்லாஹ்வை எங்களுடன் போட்டி போட வர சொல்லுங்கள் என்று கூறும் அளவுக்கு இவர்கள் மமதை பிடித்தவர்களாக, பெருமை அடித்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை அழிப்பதற்கு முடிவு செய்துவிட்டான். இதனால் என்ன செய்தான்? இவர்களுக்கு அந்த தண்டனை வாரத்துக்கு முன்னாலே பல காலமாக இவர்களுக்கு அல்லாஹ் மழையை நிறுத்தி பஞ்சத்தை ஏற்படுத்தினான். இவர்களுடைய தோட்ட துறவுகளிலே பஞ்சம் ஏற்பட்டது. தண்ணீர், மழை இல்லாமல் போய் அந்த இடமே வறட்சியாக மாறிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சூரா அஹ்காஃபிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்று ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன். சூரா அஹ்காஃபிலே அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான். நீங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தண்டனையை எங்களிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று இந்த ஆத் கூட்டத்தார் பெருமை அடித்தார்கள். கண்ணியமானவர்களே, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மேகத்தை இவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு அனுப்புகிறான். ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதன் முஸ்தக்பில அவ்தியதிஹிம் காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா. அந்த மேகத்தை பார்த்தால் கார் மேகம், அதாவது மழை நீரை கொண்டு வரக்கூடிய மேகமாக இருந்தது. இந்த மேகத்தை பார்த்த இந்த ஆத் கூட்டத்தார் என்ன செய்தார்கள் தெரியுமா? இதோ எங்களுக்கு மழையை தரக்கூடிய மேகம் வந்துவிட்டது, நாங்கள் வாழக்கூடிய இந்த பள்ளத்தாக்கை நோக்கித்தான் இது வருகிறது என்று இவர்கள் குதூகலிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த மேகத்தில் தான் அல்லாஹ்வுடைய தண்டனை மறைந்திருந்தது. கண்ணியமானவர்களே,
கண்ணியமானவர்களே, அந்த மேகத்திலே இருந்தது மழை நீர் கிடையாது, ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், நோவினை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான காற்று தான் அதிலே இருந்தது. பிறகு அந்த மேகத்திலிருந்து காற்று வீச ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் சூரா ஹாக்காவிலே இதை பற்றி கூறுகிறான். கடும் சத்தத்துடன் வந்த ஒரு காற்றின் மூலமாக இந்த ஆத் கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். எப்படியாப்பட்ட காற்று தெரியுமா? சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத அய்யாம். இந்த காற்று தொடர்ச்சியாக 7 இரவு 8 பகல் இந்த ஆத் கூட்டத்தார் மீது வீசியது. ஹுசூமன், தொடர்ச்சியாக 7 இரவு 8 பகல் அல்லாஹ் இந்த காற்றை ஆத் கூட்டத்தாருக்கு அனுப்பினார். எந்த அளவுக்கு நிலைமை மாறியது என்றால், ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா. அல்லாஹ்வுடன் போட்டி போட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? அல்லாஹ் சாதாரண காற்றை அனுப்பினார். அது பயங்கர சப்தத்துடன் வந்தது. ரீஹுன் சர்சர், பயங்கரமான ஒரு சப்தத்துடன் தான் அந்த காற்று வீச ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் முழு ஆத் கூட்டத்தாரும் அந்த காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா, ஒரு பேரித்த மரம் அதனுடைய தண்டுடன் எப்படி சாய்ந்திருக்குமோ இது போல அந்த சந்தர்ப்பத்திலே ஆத் கூட்டத்திலே இருந்த ஒவ்வொருவரும் சாய்ந்திருந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். சொல்லிவிட்டு சொல்றான், ஃபஹல் தராலஹும் மின் பாக்கியா, அந்த ஆத் கூட்டத்தில் யாராவது ஒருவர் மிகுதமாக இருந்ததை நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கூறும் அளவுக்கு ஒட்டுமொத்த மனித அந்த ஆத் கூட்டத்தையும் அல்லாஹ் அழித்தொழித்தார். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களை நம்பியவர்களையும் தவிர. தஃப்சீருல் ஹாஸின்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை அனுப்பும் பொழுது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை நம்பிய முஃமின்களும் அவர்களோடு இருந்தார்கள். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களை இந்த காற்று கடந்து செல்லும் பொழுது தென்றல் காற்றாகத்தான் இருந்தது. எப்பொழுது இந்த கூட்டத்தாரிடத்திலே வந்ததோ அப்பொழுது தான் அது பெரும் புயலாக மாறி முழு கூட்டத்தாரையும் அழித்தொழித்தது. எந்த அளவுக்கு என்றால் தஃப்சீருல் ஹாஸின்ல வருது, இந்த காற்றை பார்த்ததும் உடனே ஆத் கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய வீடுகளுக்குள்ளால் சென்று கதவை மூடிக்கொண்டார்கள். ஆனால் இந்த காற்று என்ன செய்தது தெரியுமா? அந்த வீடுகளுக்குள்ளால் நுழைந்து கதவுகளை எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு ஆத் கூட்டத்தாரை அப்படியே அழித்தொழித்தது. எந்த அளவுக்கு சொன்னா 7 இரவு 8 பகல் இந்த ஆத் கூட்டத்தார் அவர்கள் வாழ்ந்த அஹ்காஃப் என்ற பகுதி, அந்த மணல் குன்றுகளுக்கு மத்தியிலே மணல் அடியிலே புதைந்து போனார்கள். காற்று அவர்களை சுழட்டி சுழட்டி அடித்து அனைவரும் 7 இரவு 8 பகல் மணலுக்கு அடியில் தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆர்டர் காற்றுக்கு வருகிறது. காற்று என்ன செய்கிறது? அந்த மணல்களுக்கு அடியிலே இருந்த இந்த ஆத் கூட்டத்தாருடைய சடலங்களை அப்படியே இந்த காற்று சுமந்து சென்று கடலிலே வீசிவிட்டதாக தஃப்சீருல் ஹாஸினிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக பயங்கரமான ஒரு தண்டனை இந்த ஆத் கூட்டத்தாருக்கு வந்தது. கண்ணியமானவர்களே, இதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை மேகத்தை வானத்திலே கண்டால் அவர்களுடைய முகத்திலே மாற்றம் ஏற்படும். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படியாப்பட்ட மலை மேகத்தை மக்கள் பார்த்தால் அவர்கள் சந்தோஷம் தானே அடைவார்கள், ஆனால் நீங்கள் ஏன் ஒரு மாற்றத்துடன் இருக்கிறீர்கள், உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த வகை, அதாவது இப்படியாப்பட்ட ஒரு மேகத்தை அனுப்பித்தான் அல்லாஹ் ஆத் கூட்டத்தாரை அழித்தான். இதிலே தண்ணீர் இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது, அதனால் தான் என்னுடைய முகத்திலே மாற்றம் ஏற்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு அதிலிருந்து மழை நீர் பூமியை நோக்கி வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை நோமலாக மாறிடும். இதே போல புகாரியுடைய ரிவாயத் வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலத்த காற்று வீசும் பொழுது ஒரு துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய நலவையும் இந்த காற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய நலவையும், இது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலவையும் முன்னிடத்திலே நான் கேட்கிறேன். யா அல்லாஹ், இந்த காற்றுடைய கெடுதியை விட்டும் இந்த காற்றுக்குள்ளால் மறைந்து இருக்கக்கூடிய கெடுதியை விட்டும், எதற்காக இந்த காற்று அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த கெடுதியை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியாப்பட்ட ஒரு மேகத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஆத் கூட்டத்தாரை அழித்தான். அந்த நிலைமை என்னுடைய உம்மத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். ஆக கண்ணியமானவர்களே, உலகத்திலே பெரும் சக்தி வாய்ந்த கூட்டம் இந்த ஆத் கூட்டத்தார்
பார்த்தான். இவர்கள் யமனுடைய ஜோர்தானுடைய பகுதியிலே வாழ்ந்தார்கள், பெருமையடித்தார்கள், சிறை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள், அல்லாஹுவுடன் போட்டி போட்டார்கள். கடைசியில் இவர்களுடைய அட்ரஸே இல்லாமலானது. முழு கூட்டத்தாரும் அடியோடு அழிக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதை பற்றிய குர்ஆன் தெளிவாக பல இடங்களிலே கூறுகிறது. இது போன்ற பல ஆச்சரியமான படிப்பினை தரக்கூடிய சம்பவங்களை குர்ஆன் கூறுகிறது. கிட்டத்தட்ட 1000 சரித்திரங்களை குர்ஆன் பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் இதை பற்றி பேசுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.